87,000 பேர் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 7,84,000 பேர் இறந்தும் போயிட்டாங்க. ஒவ்வொரு 8 நிமிஷத்துக்கும் ஒருத்தர் இறந்து போகிறாங்க. இதுக்கெல்லாம் பெற்றவங்களான நாம தான் காரணம். நாம சீக்கிரம் வேலைக்கு போகணுன்றதுக்காக கண்ட பாக்கெட்டில் அடைச்சி விற்கிற உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்து நம்ம குழந்தையோட ஆரோக்கியத்தை கெடுக்கிறது நாம தான். நம் முன்னோர்களின் ஆயுட்காலம் 90ஐயும் தாண்டி இருந்தது. நமது ஆயுட்காலம் 50 60 தான். நம் சந்ததியரின் ஆயுட்காலம். நம் முன்னோர்களின் வழி நின்று இயற்கை உணவை பயன்படுத்துவோம். நோயின்றி வாழ்வோம். உணவே மருந்து. Hey, hey, hey. Hey, hey. Oh, oh, oh. Oh, oh. ஏ பொண்ணுதாயே, என்னையா? பொண்ணுதாய் இருக்காடா. கலகலப்பா இருக்கணும்ல. என்ன மசமசன போகுதே? நீ வேணா உன்னை எடுத்து விடு, நாங்க வேணா பாடுறோம். நானே தனே நானே நன்னா தனே நானே தனே நானே நன்னா நானே தனே நானே நன்னா தனே தனே நானே தனே நானே நன்னா ஒரு கட்டா நல்ல பனமரமா அதே வசந்தனிக்கும் நல்ல தென்னை மரம் ஒரு கட்டா நல்ல பனமரமா அதே வசந்தனிக்கும் நல்ல தென்னை மரம். ஐயா, நாங்களும் உங்களை ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருக்கோம். இவ்வளோ கடும் வெயிலையும் இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு உடம்பு வலியே வராதா? ஏ பொண்ணுதாயே, சூரிய உச்சிக்கு வந்துருச்சு. அந்த கஞ்சி கஞ்சியா குடிச்சிட்டு வரோம் வாங்க. சரி, நீங்களும் சாப்பிடுங்க. நானும் போய் என் மகனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வாரேன். என்ன பசிக்குது பசிக்குதுன்னு கத்திக்கிட்டு கடந்தா ஆளையே காணோம். ஏ முருகா, ஏ பையா முருகா. ஏமா சும்மா கத்திக்கிட்டே இருக்கிற? இங்கதாமா இருக்கேன். சாப்பிட வாடா. அது என்னம்மா கருப்பா உருண்டையா இருக்குது? ஏய், ராகி களிடா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாட்டி உனக்காக பார்த்து பார்த்து செஞ்சாங்க. அத பாட்டியே வந்து தின்ன சொல்லு. ஏய், என்னடா இப்படி கத்திக்கிட்டே இருக்கிற? உன் பொண்ணு வச்ச சோறு அப்படி கத்த வைக்குது. அப்படி என்னத்தடா செஞ்சு புட்டா? ராகி களி தானே. அவன் ஸ்கூல்ல பீஸா பர்கர்னு வெளுத்து கட்டுறான். எனக்கு என்னடா டெய்லியும் ராகி களியா கொடுக்குறீங்க? கண்ட சாப்பாட சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காதடா. டேய், எனக்கு 70 வயசு ஆயிடுச்சுடா. என்னைக்காவது நோய் நொடின்னு படுத்து பாத்திருக்கியாடா? எம்மோய், அதையும் அந்த பாட்டியே திங்க சொல்லு. 100 வருஷம் வாழ சொல்லு. எனக்கு சோறும் வேணாம் ஒன்றும் வேணாம். நான் ஸ்கூலுக்கு போறேன். டேய் 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 அப்பா. ஐ பீஸா, ஐ பர்கர், எப்படி தின்றான் பாருங்க. டேய் மாறி, தனியா தின்னு வீணா போகாதடா. டேய், உன்னை சார் கூப்பிட்டாங்கடா. நம்மளை செக்அப் பண்றதுக்கு டாக்டர் வந்திருக்காங்களாம். டேய் வாடா போகலாம். யாரு? முருகனா? முருகன் நீயாப்பா? ஆமாங்க டாக்டர். வாப்பா, உன் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்காப்பா? அப்படி எதுவும் இல்லைங்க டாக்டர். எங்க மூச்சை இழுத்து விடு, நாக்க நீட்டுப்பா. எல்லாம் நல்லா இருக்கு. ஏன் சோகமா இருக்க? காலையில சாப்பிடலைங்க டாக்டர். அச்சச்சோ, அப்படியெல்லாம் இருக்க கூடாதுப்பா. எல்லா நேரமும் கரெக்டா சாப்பிடணும். சரி, நீ இங்க நில்லுப்பா. அடுத்தது மாறி. மாறி வாப்பா. சொல்லுங்க டாக்டர். என்னப்பா இங்க கூப்பிட்டா அங்க போற? கண்ணை காட்டு. அப்பவே நினைச்சேன். எங்க இத படி. சரி சரி, சுத்தம். எங்க நாக்க நீட்டு. சரி சரி, நீ என்ன சாப்பிடுற? பீஸா பர்கர் எல்லாம் நல்லா மொறு மொறுன்னு பொரிச்சது. எங்க அப்பா வாங்கிட்டு வந்த பாக்கெட் உணவு. இதுதான் என்னுடைய தினசரி உணவு. சரி, போதும் போதும். இப்படியே சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, உன் காது கெட்டு, கண்ணு கெட்டு, உடம்பு கெட்டு,
படிப்பு கெட்டு உன் வாழ்க்கையே கெட்டு போயிரும். முருகா வாப்பா, நீ என்ன சாப்பிடுற? அதை ஏங்க டாக்டர் கேக்குறீங்க? டெய்லியும் ராகி களி, கம்மங்களி, கோதுமை களி, அதுவும் இல்லைன்னா டெய்லியும் ஏன் பழைய சோறு போட்டு ஸ்கூலுக்கு அமுச்சு வச்சிடுறாங்க டாக்டர். சூப்பர்ப்பா, நீதான் அருமையான சாப்பாடு சாப்பிட்ற. சார், நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுங்க, எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்க, தினசரி சாப்பாடுல கீரை இருக்கணும், காய்கறி இருக்கணும், பயிர் வகை, பட்டாணி வகை, முக்கியமா கம்பு, கேழ்வரகு மாதிரி தானியங்கள் இருக்கணும். மறந்து போய் கூட துரித உணவுகளை கொடுத்துடாதீங்க. ஏன்பா, நீ மாத்திக்கோ, நீ இதே மாதிரியே இரு. பாய். ஐ, எங்க அம்மா எங்க பாட்டி கொடுக்கறதா நல்ல சாப்பாடு. நான் அதை தான் சாப்பிட போறேன். நான் இப்ப உடனே வீட்டுக்கு போறேன். கம்பு உடலுக்கு தெம்பு, திணை இதயத்திற்கு துணை, சாமை உண்டால் ஆமை வயது, வரகு உண்டால் வருங்காலம் பார்க்கலாம், கேழ்வரகு சர்க்கரை விளக்கு, குதிரை பழம் பெற குதிரவாளி, சோம்பல நீக்க சோளம், புற்றுநோய் விளக்க நம்ம பனிவரகு. வாவ், இதுதான் உணவே மருந்தா? நீங்கெல்லாம் உணவே மருந்தா சாப்பிடுறீங்க, நாங்கெல்லாம் மருந்தே உணவா சாப்பிட்றோம். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் வேணும். நல்லா சாப்பிட்டாச்சு, 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாச்சு, அப்புறம் என்ன? உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. முருங்க தின்னாக்கா நோயோடி போகுமுங்க, பொருந்த சொன்னாங்க பொறுப்பாக கேட்டுக்கங்க. நீயும் நானும் இங்க 100 வருஷம் வாழணும்னா, நோய் நொடி இல்லாத தேகம் கொண்டு ஆளணும்னா, முன்னோர் சொன்னதையும் முறையா கேட்டுக்கணும். முதன்மை தேகம்னு தலையில போட்டுக்கணும். ஆட்டி வைத்தியமோ நாட்டு சமையலும், நாக்க உற வைக்கும் வீட்டு கைமணம், 6 சுவைகளை நானும் சேர்க்கணும். ஆரோக்கியமா வாழ அதுவே துணை வரும். உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. கடுக்கு முட்டாய் கடிச்சு திங்க, கடலை முட்டாய் வாய் மணக்கும், சூட முட்டாய் வலிஞ்சு வரும், தேன் முட்டாய், இழந்த பழம், கொடுக்கா புளி, உப்பு போட்ட ஒட்டு மாங்க, கலாக்காய், கொய்யாக்காய், கட்டி விக்கும், பனங்கிழங்கு, பொட்டு கடலை, பொறி உருண்டை வாங்கி தின்னு பாரு, பாலுங்கால 100 100. ஆரோக்கியமான உணவே அருமருந்து என்னும் ஆழமான கருத்தை அழகாக நம்மளுக்கு சொல்லி சென்ற நம் இனிய நண்பர்களுக்கு பெரும் கரகோஷத்தை அளிப்போமாக. Resulting in both Western and Indian traditional. Let us welcome Tarun Sabari of grade 5 and Sabarivasan of grade 8 for their performance.